இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வார்த்தை என்கிற வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லோரும் ஆண்டவருக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருடைய பெருவிழாவை திருவையோடு சேர்ந்து நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறோம். இது ஒரு பெரிய மகிழ்ச்சியின் விழா. நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நம்ம நியூ இயர் கொண்டாடுவோம், மற்றும் சில விழாக்களை எல்லாம் நம்ம கொண்டாடுறோம், ஈஸ்டர் கூட கொண்டாடுறோம். இதெல்லாம் ஒரு விழாக்களினுடைய ஒரு பெரிய அடையாளத்தை வைத்திருக்கிறது. இந்த தூய ஆவியாருடைய ஞாயிறு நமக்கு ஒரு பெரிய அடையாளமாக அது இல்லாமல் இருப்பது தான் ஒரு விந்தையும் ஒரு வேதனையுமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு தீய ஆவியை பற்றி நிறைய தெரியுது, ஆனால் தூய ஆவியை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளையிலேயே நம்ம என்ன செஞ்சிருவோம், முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அப்படின்னு தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல்ல என் பிள்ளை பாருங்க ஃபாதர் பிதாஸ்தன் போட்டது பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த மகிழ்ச்சி அடைந்த பெற்றோர்கள் நாளடைவில் அந்த குழந்தை அந்த மூவரு தெய்வத்தினுடைய முழுமையான அடையாளத்தை புரிந்து கொள்கிறதா என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள மறந்து போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஓடுற உலகத்தினுடைய வேகத்தில் பார்க்குற போது நிறைய பேர் பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. எங்ககிட்ட அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த பயங்கள், அதெல்லாம் பற்றி பேசும்போது அவங்க அடிக்கடி அவங்க சந்தேகப்படுறது, சலனப்படுறது எதுலன்னா தீய ஆவி. எங்கள் வீட்டுக்குள்ளே என்னமோ இருக்குது, எங்களை ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சிருக்கு, எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களை செயல்பட விடலை, ஏதோ இனிய கட்டி வைக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் இந்த தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் வெளிப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆவியானவர் என்னை வழி நடத்தினாரு, ஆவியானவர் என்னை கூட்டிகிட்டு போனாரு, ஆவியானவர் என்னை இப்படி பேச சொன்னாரு அப்படின்னு பேசக்கூடிய அந்த பழக்கமானது கத்தோலிக்கர்கள் இடத்துல ரொம்ப குறைவாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படின்னா அந்த மூன்றாம் ஆளாக இருக்கிற அந்த கடவுள் தந்தை முதலாவது ஆள், இரண்டாவது நபர் மகனாகிய இயேசு கிறிஸ்து, மூன்றாம் ஆளாகிய கடவுள் யாருன்னு கேட்டால் தூய ஆவியார். இப்போ நமக்கு சமீபத்தில் ஆயர் பேரவையில் அவங்க முடிவு பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூய ஆவின்னு சொல்லாதீங்க, அது ஏதோ ஒரு ஆவின்னா ஏதோ ஒரு பொருள் அப்படி மாதிரி இல்லை, ஆவியார்னு சொல்லுங்க, அவர் ஒரு நபராக இருக்கிறார் என்று அவரை குறிப்பிடுவதற்காக இப்படி ஒரு அடையாளத்தை இப்பொழுது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது வரமாட்டேங்குது. தூய ஆவின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தூய ஆவியார் என்ற அந்த வார்த்தை மாற்றத்திற்கான விளக்கம் இதுதான். அப்போ அவர் அந்த தூய ஆவியார் நம்மை போல, தந்தையை போல, மகனைப் போல அவர் ஒரு நபராக இருந்து செயலாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை திரு அவை நமக்கு அழுத்தமாக கற்பிக்கிறது. அதைத்தான் அது முதல் பாடமாகவே கற்பிக்கிறது. அதனால தான் நம்ம இந்த தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளிங்கிற அடையாளத்தை எல்லா இடத்திலும் நீக்கமற நம்ம அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆலயத்தை பார்க்குறோன்னா உடனே நம்மளுடைய கரங்கள் அப்படி போகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மூன்றாம் ஆளாய் இருக்கிற அந்த கடவுளுடைய அடையாளத்தை தான் இன்று தாய் திருவை கொண்டாடி மகிழ்கிறார். தூய ஆவி ஞாயிறு என்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தூய ஆவியாரை பற்றிய அறிந்து கொண்டு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திருவிழா. அன்புக்குரியவர்களே, இந்த புரிதலோடு நம்ம வாசகங்களுக்குள்ளே கடந்து செல்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு நிறைய ஃபாதர்ஸ் சொல்லியிருப்பாங்க, தூய ஆவிங்கிற கான்செப்ட் அவங்க அறிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியல. கடவுளின் ஆவி அப்படின்னு நினைச்சாங்க. ஏதோ ஒரு ஆவி இதெல்லாம் செய்யுது, அதுதான் ரூவாஹ்ங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அது உயிர் மூச்சு, ஒரு ஆவி, ஒரு கடவுளுடைய வல்லமை, அப்படித்தான் அவங்க புரிந்து கொண்டாங்க. ஆனால் நாளடைவில் அதனுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தின விதமாக அவர்கள் உணர்ந்து கொண்டது இந்த தூய ஆவியார். இதை பற்றியே தெரியாமல் இருந்தவங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அதை பற்றி தான் இந்த வாரத்தில் நம்ம யோசிக்கவும் சிந்திக்கவும், இன்னும் நாம் என்ன செய்ய போகணும், இந்த தூய ஆவியை குறித்த அடையாளத்துக்குள்ளே நாம் என்ன செய்யணும் என்பதையும் இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. திருத்துதர் பணி 2வது அதிகாரம் 1 to 11 வரை உள்ள இறைவசனங்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிற அந்த ஒரு காரியம். பெந்தகோஸ்த் என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். இது நிறைய பேருக்கு இந்த பெந்தகோஸ்த் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை. ஆனால் பெந்தகோஸ்து என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஒரு விழாவினுடைய ஒரு கொண்டாட்டத்தினுடைய ஒரு பெயர்.
அறுவடை விழா அப்படின்னு சொல்ல மாதிரி பெந்தகோஸ்துங்கிறது அவர்கள் கூடி வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழாவாக இருந்தது. அது யூத முறைப்படி அந்த யூத இளைஞர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விழா. அப்படித்தான் அவர்கள் அதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து அது ஃபுல்லாக ஒரு டேர்ன் எடுக்குது. அந்த அந்த பெயரே வந்து மாற்றப்பட்டுருச்சு. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் கொண்டாடிய விழா என்கிற அடையாளத்தை தாண்டி இந்த பெந்தகோஸ்து என்பது தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய விழாவின் அடையாளம் என்பதை தான் இந்த நாட்களில் நம்ம வந்து அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இது ஒரு உயர்ந்த அடையாளமாக மாறி போயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தகோஸ்து கொண்டாடுவதற்காகத்தான் எல்லாரும் கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பொழுது கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியாரின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினர். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச்சை கேட்டு குழப்பம் அடைந்தனர். அவர்கள் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? இவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என்று வியந்தனர். அப்போ யார் யார் இருந்தாங்க? பார்த்தியர், மேதியர் அப்படின்னு சொல்லி நிறையா அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த வாசகத்தினுடைய ஒரு புரிதலை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக இது இப்படி நிகழ்கிறது, இதனுடைய பின்னணி என்ன பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒரு பிளவு வந்தது, ஒரு பிரிவு வந்தது. எங்கன்னாக்க பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. நம்ம அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுகிற போது அவர்கள் ஒரு மொழியை வைத்து எல்லாரையும் இணைக்க பார்த்தார்கள். ஒரு மொழியை வைத்து எல்லோரையும் இணைத்து ஒரு புதிய அரசை கட்ட நினைத்தார்கள். தொடக்க நூல் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 9வது இறைவசனம் ஒரு அடையாளத்துக்கு வாசிக்கிறோம். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது, ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார். அப்ப கடவுளுடைய திட்டத்துல இந்த பாபேல் கோபுரம் வரல, நம் பெருமை விளங்கும்படியாக அப்படின்னு சொல்லித்தான் அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களுடைய பெருமைக்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட நினைத்தார்கள். அப்போ அந்த ஒரு அடையாளம் பாபேலில் நடந்த, ஒரு பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது நடந்த ஒரு அடையாளம், ஒரு மொழியை குழப்பி பல மொழிகளை பேசி அந்த பல மொழிகளை கடவுள் பேச வைத்து அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அந்த காரியத்தை தடை செய்த கடவுள் இந்த இடத்துல ஒரு புதிய கட்டிடத்தை கட்ட பாபேல் கோபுரத்தை போன்ற பாபேல் கோபுரம், இப்போ நம்ம உதாரணத்துக்கு உருவகப்படுத்துவோம் பாருங்களேன். இதில் பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல இயேசு உயர்த்தப்பட்டார் அப்படி சொல்லுவோம். அப்போ இயேசு பாம்பா அப்படின்னு அப்படி பார்க்கக்கூடாது. அதே போல் இந்த இடத்துல பாபேல் கோபுரம் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சைன். ஆனால் இந்த இடத்துல இயேசு கடவுள் உருவாக்க விரும்பிய ஒரு புதிய ஒரு கட்டிடம், ஒரு நம்ம பார்க்கக்கூடிய கட்டிடம் அல்ல அது. அது உலகு சார்ந்த கட்டிடம் அல்ல, அது கடவுளுடைய விண்ணகம் சார்ந்த ஒரு கட்டிடம். அதுதான் இறையாட்சி. இந்த இறையாட்சி என்கிற ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவதற்கு தான் கடவுள் இந்த இடத்துல அவர்கள் பேசுகிற மொழியை எல்லோரும் கேட்கும்படி புரிந்து கொள்ளும்படி அந்த இடத்துல செய்கிறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய அடையாளத்தை ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார் பாருங்களேன். அப்போ இந்த கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தின்படி தான் இந்த தூய ஆவியானவர் இந்த செயலை செய்திருக்கிறார். அப்ப தூய ஆவியானவர் எதற்காக இந்த செயலை செய்தார் அப்படிங்கிற ஒரு தேடலோட நம்ம 2வது வாசகத்துக்குள்ள போறோம். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இந்த வாசகம் 8வது அதிகாரம் 8லிருந்து 17 வரை உள்ள இறை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ இந்த தூய ஆவியினால நம்ம இயக்கப்படுகிற, செயல்படுத்துகிற ஆவியினுடைய வல்லமையினாலே செயல்பட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது. மீண்டுமாய் அதை நம்ம பின்னாடி பேசுவோம். நற்செய்திக்கு போய் பார்த்தோம்னா யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15லிருந்து 16, 23லிருந்து 26 வரை உள்ள இறைவார்த்தைகள் இயேசு தம் சீடருக்கு கூறக்கூடிய அந்த ஒரு காரியம், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன்னு ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை. அப்போ நானும் இருப்பேன் உன்னோட,
நீங்கள் செயல்படுகிற விதமாக உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த துணையாளர் உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். நான் போனாதான் அவர் வருவாரு. அப்ப நான் கொடுக்க போறதில்ல, தந்தை தான் அவர் கொடுக்க போறார். தந்தையிடம் இருந்து ஊற்றெடுக்கிற ஒரு ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவருடைய ஆற்றல் எங்கிருந்து வருது பாருங்க. அந்த பிறப்பிடமான அந்த தந்தையிடம் இருந்து தான் மகனும் வந்தாரு, தந்தையிடம் இருந்து தான் தூய ஆவி வராரு. அப்போ தந்தையிடம் இருந்து ஊற்றெடுக்கிற ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். அப்போ இருவர் இடமாக தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு அடையாளமாய் செயல்பட போகிறவர் தூய ஆவியானவர். அப்போ இந்த மிக்ஸை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, தந்தை இல்லாம மகன் இல்லை, தூயாவி இல்லை, தூயாவி இல்லாம தந்தையும் மகனும் இல்லை, மகன் இல்லாம தந்தையும் தூயாவியும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ஆட்களாக செயலாற்றுகிற அந்த தெய்வத்தினுடைய மிகச்சிறந்த அடையாளத்தை நம்ம இந்த நெட்வொர்க்ல நம்மளால பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியை பற்றி தான் ஆண்டவர் இந்த நற்செய்தியில நம்மளோட பேசுறாரு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த தூய ஆவி நமக்கு தேவைதானா? இந்த தூய ஆவியாருடைய உதவி தேவையா? பாருங்க, அன்னை மரியாள் ஒரு கன்னி பெண்ணாக இருந்த பொழுது நீ கருத்தரிக்க போகிறாய் என்று சொல்ல அந்த வானதூதருடைய வார்த்தை வருது. கடவுளிடமிருந்து அந்த வார்த்தையை கொண்டு வராங்க. வானதூதரா யோசிச்சு கொண்டு வரல. இது எங்கனம் நிகழும், எப்படி நிகழும் என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது, தூய ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், தூய ஆவியானவருடைய அந்த வல்லமை உன் மீது நிழலிடும், அப்போ இது உனக்கு நடக்கும். அப்போ தூய ஆவியானவர் நம்ம மத்தியிலே வருகிற போது எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக அவர் இருப்பார். தொடக்க நூலை நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய கேயோஸ் பாருங்களேன். இந்த பூமி உருவற்று வெறுமையாய் கிடந்தது. நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். நம்ம தொடக்க நூலில முதல் அதிகாரத்துல முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் இந்த தூய ஆவியானவர். இந்த கடவுளின் ஆவியானவர் தான் திருவெளிப்பாட்டுன்னு வெளிப்படுறாரு. அப்போ ஒரு விவிலியத்தினுடைய ஓட்டத்துல முழுவதுமாக அந்த எல்லா காரியத்தையும் இணைத்து கொண்டு சென்றவர் யாருன்னா தூய ஆவியானவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் இந்த விவிலியத்தோடு இணைந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை. கடவுளுடைய படைப்புல நானும் இணைந்திருக்கிறேன். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் செயலாற்றி கொண்டிருக்கிறவர் தூய ஆவியானவராக இருக்க வேண்டும். இப்ப இங்கதான் பிரச்சனை நமக்கு ஆரம்பிக்குது. இந்த தூய ஆவியானவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை தீய ஆவி பிடித்து கொள்கிறான். தீய ஆவி என்ன செய்யறான்? நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை செய்ய வைத்து நம்ம என்ன செய்யறான்? ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்துல தான் நம்ம நிறைய பேர் ஏமாந்து போறோம். இல்ல, இது நான் நல்லா யோசித்தா செஞ்சேன், இது என்னுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது, நான் இதை கடவுளிடத்திலே ஜெபித்து தான் செய்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுக்கு விருப்பமானதை நம்ம செய்கிறோமா? தூய ஆவியானவருடைய துணையோடு தான் ஒரு காரியம் செய்யப்படுகிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இப்போ இந்த தூய ஆவியானவர் எதற்காக நமக்கு அருளப்படுகிறார்? செயல்படுவதற்காக. நம்ம நிறைய தூய ஆவியானவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். பாருங்களேன், நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேதத்துல இந்த தூய ஆவியானவர் பொது நன்மைக்காகவே ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்படுகிறார். மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பல காரியத்துல இந்த ஒரு காரியமும் ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, தூய ஆவியானவர் பாருங்க பொது நன்மைக்காகவே 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. அப்ப தூய ஆவியானவர் என்கிட்ட வரணும் அப்படின்னா அது என்னுடைய சுகத்துக்காக இல்லை, என்னை வளப்படுத்துவதற்காக அல்ல, அது என்னிடம் இருந்து ஊற்றெடுத்து செல்லுகிற அந்த வல்லமையின் ஆவி. நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று உள்ளத்தை எனக்கு கொடுக்கிற அந்த ஆவி, அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ள வைக்கிற ஒரு ஆவி, அதுதான் தூய ஆவியார். தீய ஆவி என்ன செய்யும்னா, உன்னைய பார்க்க வை, என்னைய பார், நீ பார், உன் உடம்ப பார், உன்னுடைய ட்ரெஸ்ஸை பார், உன்னுடைய வாழ்க்கையை பார். இப்ப நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் சுயநலமாவே யோசிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. குருவா இருக்கலாம், அல்லது கன்னியரா இருக்கலாம், அல்லது பொதுநிலையனா இருக்கலாம், ஆயரா இருக்கலாம், போப்பாண்டவரா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஆன்மீகத்துல திளைத்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனா அவர்களுடைய செயல்பாட்டை நம்ம பிராக்கெட்ல போட்டு பார்த்தோம்னா, அவர்கள் செயல்படுகிற விதம் தனக்காக யோசிக்கிறது, தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில ஒரு பொய், உண்மையற்ற நிலை, பிரட்டி பேசுகிற, இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, ஒரு 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 அசிங்கமான ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்து கொண்டு ஒரு அரசியல் செய்வது. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து நம்ம சொல்லிடணும், அது ஆவிக்குரிய செயல்பாடுகள் அல்ல. அதனாலதான் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரும் வெளிப்படுகிறது. அப்போ இந்த தூய ஆவியானவர் என்கிட்ட வரும்போது நான் பொது நன்மைக்காக சிந்திக்கணும், செயல்படணுங்கிறத அடையாளப்படுத்துது. அப்போ இந்த தூய ஆவியானவருடைய
இந்த செயல்பாடுகளை ஒத்துதான் இந்த 2வது வாசகம் பவுலடியார் ரொம்ப அழகா அந்த மக்களுக்கு, ரோமையில இருக்கிற மக்களுக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க. உங்களுக்கு இந்த தூய ஆவியானவர் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்? ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களா இருக்க முடியாது. அவங்க கிட்ட தூய ஆவி இருக்க முடியாது. பூனியல்புக்கு ஏற்ப. அப்ப தனக்கு தனக்கு தனக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு தூய ஆவி கண்டிப்பா செயல்பட முடியாத ஒரு தளத்துல தான் இருப்பாரு. அடுத்ததாக, ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால், உண்மையா கடவுளின் ஆவி உங்ககிட்ட இருந்தாருன்னா, நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல், அதாவது உண்டு குடிப்பது, மகிழ்ச்சியா இருப்பது, இதுக்குள்ளேயே ஒரு நிறைய உதாரணங்கள் உண்டு. நிறைய உதாரணங்களை நீங்களும் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு பொருள் என் கையில கிடைச்சிருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த பொருளை கொண்டு போய் நான் என்ன செய்யணும், ஒரு பொது நன்மைக்காக கொடுக்கறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நண்பர் வந்து என்னைய சந்திக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னேன், இது எனக்கு தேவையில்லாதது. இது ஒரு பெரிய காஸ்ட்லியான பொருள். இதை வந்து நான் அந்த இடத்துல, உரிய இடத்துல சேர்க்க போறேன். அங்க இந்த காரியம் பயன்பட போகிறது. இதுதான் நீதி. ஏன்னா கொடுத்தவங்க வந்து இவ்வளோத்தையும் நானே பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவங்களுக்கு முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த காரியத்தை நான் பலருக்கு பகிர்ந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்யிருக்காங்க, என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் அதை தகுந்த இடத்துல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அறவே மறுத்தார். என்னை அதட்டினார், உருட்டினார். அவர் வந்து ரொம்ப தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அதாவது நீங்க ரொம்ப அறிவற்று செயல்படுறீங்க, ஏன் நீங்க போய் அங்க கொடுக்குறீங்க? அங்க எதுக்கு நம்ம கொடுக்கணும்? அது தேவையில்லாத வேலை. பாருங்க, அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவரிடத்துல வேலை செய்த ஆவி ஒரு தூய ஆவியினுடைய ஆற்றல் அல்ல. அது என் மீது பாய்ந்து அது என்ன செய்து என்னுடைய எண்ணத்தையும் மாற்ற பார்த்தது. அப்போ நம்ம இது மாதிரி நம்மளும் ஒரு சில இடத்துல இருந்திருக்கலாம், யோசிக்கணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. இப்போ கடவுள் வந்து இந்த உலகத்துல 2 கூட்டத்தை பிரிக்க போறாருங்க. வலப்புறம் இடப்புறம் பிரிப்பார்னு சொல்லியிருக்குல்ல. இப்பவே அது நம்மளே பார்க்கலாம், நம்ம வலப்புறம் நிக்கிறோமா இடப்புறம் நிக்கிறோமான்ட்டு. பாவங்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. பாவங்கள் வந்து மனித இயல்புல சில பாவங்கள் நடந்துட்டே இருக்கும். நம்ம உடலினுடைய இச்சைக்குரிய இயல்புல சில விஷயங்கள் நடக்கும். அந்த பாவங்கள் அது ஒரு புறமா வச்சுட்டு, இந்த மாதிரி செயல்பாடுகள் நம்ம கிட்ட நேர்மையான உண்மையுள்ள செயல்பாடுகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம வந்து இந்த சுயநலத்தினுடைய ஒட்டுமொத்த அங்கீகாரத்தையும் நாம எடுத்து வைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தூய ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நாளும் அவருடைய பின்னாடி நிற்கவே முடியாது. ஆண்டவர் மீண்டும் வருகிற பொழுது இவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, வெட்கி நாணி தலை குனிவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் பாருங்க, பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். உங்க உடம்பு செத்து போனதா, உடம்புல உடல் அளவுல நம்மளால போய் பெரிய சாதனை எல்லாம் செய்ய முடியலங்க. உடம்பு செத்து போனதா இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். எப்போ? தூய ஆவி உங்ககிட்ட இருக்கும்போது. நிறைய பேரை நம்ம பார்க்கலாம், ஒரு பெரிய திறமை இல்லாத, உடல் அளவுல அவங்க ஒரு பெரிய சாதனை புரிய முடியாத நிலையில இருப்பாங்க. உதாரணத்துக்கு புனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீக்காளியா இருப்பாங்க, நோயாளிகளா இருப்பாங்க, படுத்த படுக்கையில கிடப்பாங்க. அப்போ அந்த நிலையில இருந்து கூட அவங்க என்ன செய்வாங்க, உடலில் செத்தவர்களை போல இருப்பாங்க. அதே சமயம் இன்னொரு இடத்துல பார்த்தா அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி வெற்றி பெற்ற பிள்ளையா இருப்பாங்க. அப்போ இது எப்படி நடக்கிறது? கடவுள் வந்து இந்த வெளியில இருக்கிற உடலை வைத்து மைட்டி, இந்த ஒரு கை பலத்தை வைத்து அவர், தோல் பலத்தை வச்சு அவர் வந்து தீர்ப்பிடுபவர் அல்ல. தாவீதுனுடைய செலெக்ஷன்ல நம்ம பார்ப்போம், அவங்க அண்ணன் வருவாரு, சாமுவேல் போய் குப்பியில் என்னையோட வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. அண்ணன் வருவாரு, ஆஜானு போனா வருவாரு, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு. இப்படி ஒருத்தரா வந்துட்டு போவாங்க. கடைசியில ஆளே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சா. ஒரே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் தோட்டத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவரையும் பார்த்துடும், கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அழகிய கண்களோடு எளிய தேகத்தோடு ஒரு பொடியன் உள்ளே வருவான். அவன் தான் தாவீது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்வாரு, அவனை திருப்பொழிவு செய். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அடையாளம் அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் தூய ஆவியானவருடைய செயல்பாடு என்பது நம்மளுடைய அறிவாலும் நம்முடைய உடல் பலத்தாலும் வருவது அல்ல, நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல். அதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார்.
பாருங்க, ரொம்ப ஆழமான செய்திகளை நம்மளுடைய திருத்தூதர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதில் கடைசியாக அவர் சொல்லுவார் பாருங்க, தூய ஆவியாரின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்றாரு பாருங்க. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஆவியால் இயக்கப்படுறீங்க? ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு காரியத்தை நல்லது செய்தாலும் சரி, அடுத்தவருக்கு நீங்க உதவிக்கரம் நீட்டினாலும் சரி, நீங்கள் எந்த ஆவியால் இயக்கப்படுறீங்க? என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை புது பிறப்படைய, ஒரு மனமாற்றம் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து புது பிறப்படைய நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நிக்கோதேமு கிட்ட அழகா சொல்லுவார் பாருங்களேன், நீ படிச்சிருக்கிற பெரிய ஆளு, அதெல்லாம் தூக்கி ஓரமா வை, நீ மறுபடி பிறந்தினாதான் விண்ணரசுக்குள்ள வர முடியும், இறையாட்சிக்குள்ள வர முடியும். அப்போ அவர் கேட்பாரு, நான் எப்படி மீண்டும் என் அம்மா வயிற்றுக்குள்ள புந்து பிறக்க முடியுமா? அப்படி கேட்கிறப்போ அவர் அழகா இயேசுசாமி சொல்லுவாரு, நீ நீராலும் தூய் ஆவியாலும் மறுபிறப்பு அடைய வேண்டும். பாருங்களேன், அப்போ நம்ம நீரால திருமுழுக்கு பெற்றுட்டோம், அதோட போதுமா? இல்ல, அடுத்த கட்டமான உயர்வு தூய் ஆவியாரால் நம்ம மறுபிறப்பு அடையணும். ஆண்டவர் நிறைய இடத்துல நமக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எபேசியர் 6வது அதிகாரத்துல கூட சொல்றாரு, 11ல, அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி. அப்ப அழகை சுத்தி சுத்தி நமக்கு நிறைய வலையை விரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் எடுத்துருங்க ஆண்டவரே. இப்ப நிறைய பேருக்கு இந்த பரலோக மந்திரத்துல ஒரு பெரிய போராட்டம். நம்ம விண்ணுலகில் இருக்கிற அப்படிங்கிற ஜெபத்துல சொல்லுவோம் பாருங்களேன், சோதனைக்கு உட்படுத்தாதேயும், அந்த வார்த்தையை போட்டுட்டாங்க. முன்னாடி சோதனையில் விழவிடாதேயும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இது சோதனைக்கு உட்படுத்தாதேயும் அப்படின்னு போட்டிருக்குது. இது எப்படி? இது சரியா? அப்படி பாருங்க, இயேசு சாமி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்ப அது வருதுன்னு போது நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. தூய ஆவியால் அவர் பாலைவனத்திற்கு சோதனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போ அவர் எதுக்கு கடவுள் அதை அனுமதிக்கிறாரு, உட்படுத்துறாரு அப்படின்னா, இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க நம்மளை படிக்க வைக்கிறோம். படிக்க வச்சுட்டு அந்த பிள்ளைங்க, நான் எக்ஸாமுக்கு போக மாட்டேன், நான் நல்லா படிச்சுட்டேன், ஆனால் நான் போக மாட்டேன்னு சொன்னால் விட்டுடுவோமா? அவங்கள கொண்டுட்டு போய் நம்ம தேர்வு எழுத வைக்கிறோம், நீட்டு தேர்வு எழுத வைக்கிறோம், சிறப்பு தேர்வுகள் எழுத வைக்கிறோம். எதுக்கு? அங்கதான் பிள்ளைகள் தாங்கள் படித்ததை, தங்கள் திறமையை வெளிக்கொணர வேண்டும். ஒரு பரதநாட்டியம் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, அப்போ வெரி குட், என் பிள்ளை நல்லா ஆடும் அப்படின்னு விட்டுறது இல்லையே. ஒரு அரங்கேற்றம் செய்யறாங்களே, ஒரு அரங்கேற்றம் செஞ்சு எல்லாத்துக்கும் காட்டுறாங்க, என் பிள்ளை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. அப்போ அதே மாதிரி இந்த உலகத்துல உண்மையாக நீங்கள் ஆவியின் வல்லமையினாலே செயல்படுகிறவர்களாக இருந்தீங்கன்னா இது சோதிக்கப்பட வேண்டும். நீங்கள் சரியாத்தான் இருக்கிறீங்களா இல்லையா? எப்ப சோதிக்கப்பட முடியும்? ஆண்டவர் உங்களை உட்படுத்துவார். இந்த சோதனைக்குள்ள போய் ஜெயிச்சுட்டு வா. இயேசு அப்படித்தான் அனுப்பினார் பாலைவனத்துக்குள்ள, போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னார். இயேசு வெற்றி அடைந்தார். நாம வெற்றி அடைகிறோமா? ஒரு சோதனைக்குள்ள போனா நம்மளால திரும்பி அப்படியே போன மாதிரியே பரிசுத்தமா வெளியில வர முடியுதா? அதனாலதான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும் பாருங்க. அப்போ நம்மளுக்கு முடியல, நம்ம தோத்து போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன பலவீனப்பட்டு கிடக்குதுன்னா, இந்த ஆவிக்குரிய வல்லமை ஆவி அவர்கிட்ட வல்லமை ஒன்றும் பலவீனப்படலை, அவரை எடுத்து செயல்படுத்துகிற என்னிடத்துல பலவீனம் இருக்கிறது. அதைத்தான் சொல்றார் எபேசியர் 6:11, அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அப்ப கடவுள் அருளக்கூடிய ஒரு முக்கியமான படைக்கலன் யாருன்னா அந்த தூய ஆவியானவர். அதனாலதான் இந்த தூய ஆவியானவரை நாம இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பேசி கொண்டிருக்கிறோம். இவர் வேணும்னு நீங்க கேட்கணும். தூய ஆவியானவரை வாங்கன்னு கூப்பிட்டா தான் அவர் உங்களை நிரப்புவாரு. ஆண்டவர் சொல்றாரு எரேமியா 31:27, புது பிறப்புகளால் உங்களை நிரப்புவேன். புது பிறப்புனா ஆண்டவர் ஒரு நியூ கிரியேஷனை கொடுக்க விரும்புகிறார், ரீகிரியேஷன். அதான் நம்ம முதல் வாசகத்துல பார்த்தோம். பாபேல் கோபுரத்துல ஒரு கிரியேஷன் ஆனது உடைக்கப்படுகிறது, ஒரு படைப்பினுடைய திட்டமானது அழிக்கப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல அவர்கள் மொழியை பேசிய பொழுது எல்லாருக்கும் புரிஞ்சது. அப்ப அந்த இடத்துல ஒன்று கூட்டுதல், ஒரு 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 இணைப்பு வருது பார்த்தீங்களா? அந்த இணைப்பினுடைய ஆற்றல் என்ன? இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக, கிரியேட்டிங் சம்திங் நியூ. கடவுளுக்காக ஒரு புது பிறப்பை உருவாக்குகிற, ஒரு புது படைப்பை உருவாக்குகிற ஆற்றல் இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நீங்க போய் ஒருத்தட்ட உதவி செய்றீங்க, 2-3 பேரை கூட்டி சேர்க்குறீங்க, அந்த இடத்துல ஒரு புது உற்சாகத்தை கொடுக்குறீங்கன்னா நீங்க புது படைப்பின் ஆற்றலாய் செயலாற்றுறீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் 1 பேதுரு 1:23, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்படைந்துள்ளீர்கள். அந்த வார்த்தை தான் ஆவியானவர். ஆவியானவர் தான் இன்னைக்கு வார்த்தை.
அதுதான் அன்னைக்கு நம்ம பார்க்கிற நற்கருணை, கையில் வாங்குறமே நற்கருணை, இது எல்லாமே பரவி கிடக்கிற ஒரே அற்புதமான அடையாளங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம 7ஆம் அறிவு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு உடனே திரைப்படத்தை எல்லாரும் யோசிப்பீங்க. 7ஆம் அறிவுன்னா சூர்யா நடிகர் வருவார் ஞாபகத்துக்கு, திரைப்படம் ஞாபகத்துக்கு வரும், அந்த கதைகள் ஞாபகத்துக்கு வரும். பைபிள் நிறைய பேத்துக்கு ஞாபகத்துக்கு வரதில்லை. ஏன்னா பைபிளில் ஒரு 7ஆம் அறிவுன்னு இருக்குன்றதே நமக்கு தெரியாமல் இருக்குது. 7ஆம் அறிவுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சீராக்கினுடைய ஞான நூல் 17வது அதிகாரம் 4 பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார், விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அடுத்தது வார்த்தை வருது பாருங்க, 5, தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். இப்போ விலங்குகள் இருக்கு, அது எல்லாம் எதை பயன்படுத்துதுன்னா 5 அறிவை பயன்படுத்துது. இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு கார் போகுது, ஒரு நாய் குறுக்க முடியாந்துருச்சு. அந்த வாகனத்தை பார்த்த உடனேயும், அந்த பேருந்தையோ அல்லது பெரிய கனரக வாகனத்தை பார்த்த உடனேயும் அந்த ஒரு எளிய விலங்கு என்ன செய்யுது? தன் உயிரை காத்துக்கொள்வதற்காக ஓடுது. தன்னை வந்த வழியே திரும்பி ஓடுது. அப்போ எது அதுக்கு கற்றுக் கொடுத்தது? அதனுடைய 5 அறிவு அதுக்கு சொல்லி கொடுக்குது, நீ இது உன் மேலே மோதிச்சுன்னா நீ செத்து போயிடுவ. அப்போ அந்த உயிரினுடைய பயம், அந்த உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற அறிவு 5 அறிவு. இன்னைக்கு நாம கூட நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறோம். சொத்து, வீடு, ஊ அப்படின்னு எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். எதற்காக சேர்த்து வைக்கிறோம்? 5 அறிவு. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இது பெரிய அறிவு அப்படின்னு. இல்லை, இது வெறும் 5 அறிவு. அங்கே மன்னாவை பிள்ளைகள் எடுக்கிற போது ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னன்னைக்கு உள்ள உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு நான் வேற கொடுப்பேன். ஆனால் இவர்கள் பாருங்க, இந்த 5 அறிவின் மக்கள், ஐயோ நாளைக்கு வரலன்னா என்ன செய்யறது? எடுத்து ஒழித்து வைத்தார்கள். அடுத்த நாள் எல்லாம் நாறி போனது. அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் கூட நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறது எங்க தெரியுங்களா? இந்த 5 அறிவில் நம்ம செயலாற்றும் போது தான். அடுத்தது சொல்றாரு பாருங்க, 6வதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். கடவுளுடைய அந்த 6வது அறிவு கடவுளுடைய அறிவு. அதுல தான் நம்ம நன்மை தீமையெல்லாம் அறிகிற அறிவாக இருக்கிறது. அதுல அவர் பங்கு கொடுத்தார். அவருடைய அவருடைய சாயலில் நம்மை படைக்க வைத்து. அப்ப பாருங்க, அடுத்தது இந்த நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலகத்துல நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா அந்த பகுத்தறிவுன்னா 6வது அறிவு, அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, 6வது அறிவு பகுத்தறிவு அல்ல, 7ஆம் அறிவு தான் பகுத்தறிவு. அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை விவிலியம் எவ்வளவு அழகா போட்டுருக்கு பாருங்களேன். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். அப்ப இந்த 7வது கொடையாக வருகிற அந்த அறிவின் ஆற்றல் என்னன்னா, தூய ஆவியானவர் அருளுகிற அபிஷேக அறிவு. இது உலகத்தாருக்கு தெரியாது. உலகத்தாருக்கு இந்த தூய ஆவியை பற்றி என்னன்னே தெரியாது. கிறிஸ்து வழங்குகிற ஆவியானவருடைய ஆற்றலை அறிந்திருக்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை நீங்க மனதிலே வைத்துக்கொண்டு இந்த 7வது அறிவோடு தான் நீங்கள் வேலை செய்யணும். நிறைய வீடுகளில் ஒரு முடிவு எடுப்பாங்க, கல்யாண முடிவு, வீடு வாங்குறது, விற்கிறது, போகிறது, இப்படி நிறைய முடிவு. இந்த வேலையை வாங்கலாமா, வேலையை எடுக்கலாமா, இதுக்கு வேலைக்கு 2 இடத்துல எனக்கு ஆப்ஷன் வந்திருக்கு, இது என்ன பண்ணுறது, எது எஸ் சொல்கிறது, நோ சொல்கிறது, இப்படிப்பட்ட அந்த டிசிஷன் மேக்கிங் அந்த ப்ராசஸில் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வருகிற பொழுது நிறைய பேர் 6 அறிவு இருக்கிறவங்க தங்கள் அறிவில் தான் முடிவு பண்ணுவாங்க. அது குழம்பி போயிடும். சில நேரம் அது நமக்கு தவறாக போகுது. அப்போ தான் சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு தான் பார்த்தோம் அப்படின்னு. இல்லை, நீங்கள் 7வது அறிவின் உதவியோடு இந்த முடிவை எடுக்கல. அப்போ 7வது அறிவு என்பது ஆவியானவர் என்னோட பேசணும், ஆவியானவருடைய அந்த சப்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லி நீங்கள் ஆவியானவரோடு பயணித்து எடுக்கிற 7வது கொடை, அதுதான் ரொம்ப முக்கியமான கொடை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த தூய ஆவியானவருடைய அடையாளங்களை எல்லாம் நிறைய இடத்துல நமக்கு கொடுத்து, இந்த தூய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு செயலாற்றுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கலாத்தியர் 5 கலாத்தியர்ல நம்ம பார்க்குறோம். அந்த தூய ஆவியானவருடைய கனிகளை குறித்து நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி, அந்த இந்த கொடைகள் எல்லாமே மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 கொடைகளை கொடுத்துருப்பாங்க. சிறப்பு கனிகளை கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை ஃப்ரூட்டுன்னு நம்ம சொல்வது காரணம் என்ன? கனின்னு ஏன் சொல்கிறோம்? ஒரு மரம் தன் கனியை அதுவே சாப்பிட்றதில்லை, அது மற்றவங்களுக்கு கொடுக்குது. அப்போது அது மகிழ்ச்சி அடையுது. அதே போல தான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மகிட்டேருந்து மற்றவங்களுக்கு போகணும். கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே அன்பு என்கிட்டே இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு போகணும். இரக்கம் போகணும்.
ஒருமுறை நான் வந்து எங்களுடைய பணித்தளத்தில் நான் பல தடவை இதை நான் கடந்து வந்திருக்கிறேன். சில தினங்களுக்கு முன்பாக நான் அன்னைக்கு ஒரு ஹெக்டிக் டே, எனக்கு ரொம்ப காலையிலேருந்து எனக்கு வெளியில் ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு வந்தேன். சரியாக தூக்கம் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் சரி மத்தியானம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நம்ம போய் படுக்கலான்னு ஒருத்தர் வந்துட்டார். அவருடைய கஷ்டத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அந்த நேரம் கடந்து போனது. திருப்பி ஓகே அவருடைய கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி பொறுமையோடு நான் அவரை கேட்டேன். அடுத்ததாக நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போகணுன்னு நான் ஓடும்போது ஒருத்தர் வழியில் உட்காந்துருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு எஃபெக்டிவ்லேருந்து வெளியில் வர அவர் உட்காந்துருக்காரு. யாருன்னு தெரியல. என்ன வேணும் உங்களுக்கு? வண்டி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க ஃபாதர். நான் கோபம் வருது மனசுக்குள்ள. உடல் ரீதியாக நம்மளுடைய உடலை சார்ந்த ஒரு உணர்வு, கோபம். என்ன எந்த நேரம் வந்து மந்திரிக்க வந்திருக்கிறேன்? மத்தியானம் 2 மணிக்கு வந்து மந்திரிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும்னு சொல்லுது. ஆனால் நான் சொன்னேன், இல்லை, அவர் ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறார். அந்த வாகனம் அவருக்கு பிரியமான ஒரு வாகனம். பார்ப்பதுக்கு ஏழையாக இருக்கிறாரு, பார்ப்பதுக்கு ஒரு பெரிய தோரணை இல்லை, ஒரு எளிய மகனாக இருக்கிறாரு, அசையோடு வாங்கியிருக்கிறார், வாலிப பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனத்துக்கு ஒன்று, அது ஒரு டிவிஎஸ் சாம்பு. அது வந்து ஒரு டிவிஎஸ் 50 மாதிரி இருக்கிற ஒரு சின்ன வாகனம். அந்த வாகனத்தை அவர் மந்திரிக்க மாலையெல்லாம் போட்டு அவங்க தாயோடு வந்து நிற்கிறாங்க. அப்போ பாருங்கள், நான் அதை சந்தோஷமாய் மந்திரிச்சு கொடுத்தேன். உள்ளத்தில் முதல்ல கோபம் வந்தது, வரட்டணும்னு சொன்னது. ஆனால் நான் சொன்னேன், நோ, அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டார், ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக வந்திருக்கிறார், அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அவரை அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவர் காயத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய உணர்வை கட்டுப்படுத்தி அவருக்கு நான் கொடுத்தது பொறுமை, பரிவு, இரக்கம். அந்த இடத்துல அவர் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். பாருங்க, இது நான் கொடுத்ததை என்ன கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். இதே போலதான் நீங்கள் செய்வது என்னவென்று கடவுளுக்கு தெரியும். அதனால தான் சொல்றோம், நீங்கள் இந்த கனிகளை கொடுத்தால் ஆண்டவர் உங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்புவாரு. நிறைய பேருக்கு இது என்னன்னே புரியல. இந்த அறிவு என்ன, கொடை என்ன என்பது நமக்கு புரியாத காரியமா இருக்கிறது. அந்த சிறப்பு கொடைகள் பாருங்க, ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். இந்த சிறப்பு வரங்களால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறப்பு கொடைகளை கொடுப்பாரு தூய ஆவியானவர். அதனுடைய அடையாளத்தை நம்ம வந்து பைபிளில் நம்ம பார்க்குறோம். அந்த தூய ஆவியானவர் கொடுக்குற அந்த சிறப்பு அடையாளங்கள் வந்து கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சிறந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார், அதே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையை அளிக்கிறார். எல்லாத்தையும் ஒருத்தருக்கே கொடுக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்குறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் தருகிறார். பார்த்தீங்களா? அப்ப தூய ஆவியானவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லப்படுது, அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். இவ்வளோ அழகா அவர் முடிக்கிறார் பாருங்க. அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்து அளிக்கிறார். எங்க யாருக்கு எதை கொடுக்கணும் நம்மளா கேட்டு வாங்குறது இல்லை. சில பேர் நடிப்பாங்க, ஏதோ ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டதை போல. இல்லை, நீங்கள் நடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. கடவுள் கொடுத்தா செயல்படுத்தணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னும் ஆவியானவரை பற்றி நம்மளால நிறைய பேச முடியும். இந்த ஆவியானவரை பற்றி நீங்கள் இந்த விதத்தில் புரிந்து கொண்டால் உங்களுக்கு அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். ஆவியானவர் யாரு? இயேசுசாமி சொல்றாரு, அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பாரு. அவர் முழு உண்மையை நோக்கி உன்னை வழி நடத்திட்டு போவார். நீ நினைக்கிறதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்காத. தூய ஆவியானவர்கிட்ட கேட்டினா அவர் உன்னை வழி நடத்துவாரு, அவர் உனக்கு கற்று தருவாரு. நான் உனக்கு சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டா கூட அவர் உனக்கு நினைவூட்டுவாரு. பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு அடையாளம் இந்த தூய ஆவியானவர். அதனாலதான் இந்த திருவிழாவில் நீங்க வெறுமனே போய் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தூய ஆவியார் பெருவிழா அப்படின்னு அறிவில் மண்டையில ஏத்திட்டு வரத்துக்காக இந்த விழா அல்ல. இதயத்தில் இந்த விழாவை நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த இதயத்தில் தூய ஆவியாரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க ஒரு சிறப்பு பயணம் இன்னைக்கு உங்களுக்குள்ள பயணித்து பாருங்க. நீங்க செல்லும் இடமெல்லாம் நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தூய ஆவியானவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புங்கப்பா, என்கிட்ட வாங்க, என்னோட வந்து என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்களேன். என்னோட இருங்கன்னு கூப்பிடுங்க. கால் ஆன் டு த நேம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்க பரிசுத்த ஆவிகிட்ட கெஞ்சி மன்றாடுங்க, என்னோட வாங்கன்னு. கண்டிப்பா அவர் வருவார். கூப்பிடுவோர் குரலுக்கு அவர் வந்து அசட்டை செய்கிறவர் அல்ல.
கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய குரலுக்கு செவிசாய்த்து தந்தையிடமிருந்து ஊற்றெடுக்கிற பரிசுத்த வல்லமையின் ஆவியானவர் அவர் உங்களோட தங்குவார், உங்களை வலுவூட்டுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை அவர் கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த தூய ஆவியாருடைய பெருவிழா வெறும் பேப்பரில் நம்ம வாசிக்கிற காதில் கேட்டதா இருந்து விடக்கூடாது. நீங்கள் அந்த தூய ஆவியாரை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான அபிஷேகம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு சமூகமாக, குடும்பமாக நம்ம எல்லாரும் பயணிப்போம். அந்த ஒரு இறை சமூகம் வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரு இறை மக்கள் வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க கிட்ட பொறாமை இருக்காது, அவங்க கிட்ட வெறுப்பு இருக்காது, அவங்க கிட்ட பொருள் சார்ந்த ஒரு தேடல் இருக்காது. அவங்க வித்தியாசமா இருப்பாங்க. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பிறந்தது கூடியதாக மாறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும், குருக்களுக்காகவும், கன்னியர்களுக்காகவும், இன்னும் ஊழியம் செய்கிற அத்தனை ஆயர் பெருமக்கள் எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிங்க. எல்லோரும் சேர்ந்து தூய ஆவியில் நாம் இணைந்து ஒரு இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். கடவுள் விரும்பிய அந்த இறையாட்சி உண்மையாகவே வெற்றியின் இறையாட்சியாக அமைந்திருக்கும். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய் ஆவியானவர் பொது நன்மைக்காகவே என்னிடத்திலே வருகிறார் என்பதை அறிய தந்த உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் அந்த பொது நன்மையை நோக்கி பயணிக்கிற, பிறருக்காக நாங்கள் சிந்திக்கிற, அதன் வழியாக என் ஆவியானவர் என் வழியாக செயலாற்றுகிற அந்த ஆற்றலின் சாட்சியாக நான் மாற எங்களுக்கு உதவி செய்தருளும். பரிசுத்த இரக்கம் எங்கள் அக கண்களை திறப்பதாக. இதோ 7ஆம் அறிவின் ஆற்றல் எனக்குள்ளிருந்து செயலாற்றுவதாக. பிள்ளைகள் செபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த 7ஆம் அறிவின் ஆற்றலாய் தூய் ஆவியானவர் செயல்படுவீராக. உடைய பரிசுத்த கரத்திலே எங்களையும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இறைவனுடைய வல்லமையில் நீங்கள் பயணிக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடி கொண்டிருக்கிறோம். God bless you.